ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமோட லேட்டஸ்ட் பேப்பர் 2024 அதில் நடந்த பேப்பரை பற்றி பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டு எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பேப்பருக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்தது, நிறைய நல்ல கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். ஸோ இதில் இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் சேம் அதே 6th to 10th புக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெஜாரிட்டியாக வந்து 9th and 10th புக்கை வந்து அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய டாபிக்ஸ் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்து படித்தேன். நிறைய பேர் சூப்பராக நடத்தியிருக்காங்க. நீங்களும் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய அகாடமிஸ், நிறையா பேர் சூப்பராக நடத்தியிருக்காங்க, நிறைய ட்ரிக்ஸ்லாம் வச்சு நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேப்பர் வந்து 2024 பேப்பர் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் 8 தொகை நூல் இது என்ன அப்படின்னா அகநானூறு. ஸோ இங்கே இந்த 8 தொகை நூல் நிறையா கொடுத்துருக்கேன். இந்த 8 தொகை நூலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அகநானூறு அப்படின்னா நெடுந்தொகை, மீதி இருக்கிற எல்லா நூலோட சிறப்பு பெயர்கள்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாச்சும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த கொஷின், லைட் ஆஃப் ஏஷியா. லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா எட்வின் அர்னால்டு. ஸோ இதுதான் அந்த லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற புக்கு. ஸோ இது எழுதினவர் வந்து எட்வின் அர்னால்டு. ஓகேவா? ஸோ தேர்ட் கொஷின், தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர். நிறைய சீர்திருத்தத்தை அதிகமாக செஞ்சது யாருன்னா வீரமாமுனிவர். அதாவது தமிழ் எழுத்துக்கள் நீங்கள் இந்த கல்வெட்டெல்லாம் பார்க்கும்போது நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அதில் நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் அப்படின்னா அது வந்து பழைய சீர்திருத்தம் பண்ணாததுக்கு முன்னாடி எழுதின எழுத்துக்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த எகர வரிசையும் ஒகர வரிசையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வீரமாமுனிவர் நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்பார். இந்த கொம்பு போடுறது, அப்புறம் கால் போடுறது, இதெல்லாம் அதுக்கு முன்னாடி கிடையாது. அதே மாதிரி பெரியார் அவரும் வந்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. இந்த கால் போடுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது, இப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஐ லைனில் வரக்கூடிய எழுத்து எல்லாமே நம்ம ஒரு இது போடுவோம்ல ஐயில், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. பட் அதை வந்து இப்படி மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி மாற்றும் போது இப்போ நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரியாரும் பண்ணியிருக்காரு, வீரமாமுனிவர் பண்ணியிருக்காரு. பட் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஓகேவா? அடுத்து, விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமானால் அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்றவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். இந்த பெண்களை பற்றின ஒரு லெசன் வந்து 9th புக்கில் இருக்குது. இந்த கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. காமனாக கேட்குற கொஷின். இந்த லெசன் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் வந்து சாவித்ரிபாய் பூலே இவங்க தான் பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் மூவலூர் ராமாமிர்தம், அதுக்கப்புறமா வந்து முத்துலட்சுமி அம்மையார், இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த சிஎம்சி வேலூர் அதை ஆரம்பித்தவங்க ஐடா சோஃபியா ஸ்கட்டர் அவங்க. அப்புறமா வந்து பண்டித ராமாபாய், அப்புறமா வந்து பெண் கல்வி வேண்டுமென போராடியவர் மலாலா. ஸோ இவங்களை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து, பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. இது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. இந்த அணியை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் முடிச்சிடுவோம். அடுத்து, கண்டான் என்பதன் வினையச்சம். வினையச்சம் அப்படின்னா என்ன, பெயரெச்சம்னா என்ன அப்படின்றத நான் லாஸ்ட்டு பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஈ உ அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வினையச்சம். அதே ஆ உம் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பெயரெச்சம். ஸோ இங்கே வினையச்சம் தான் கேட்குறான். ஸோ கண்டிப்பாக ஈ இல்லைனா ஊல தான் முடியணும். ஸோ கண்டு அப்படிங்கிறது வினையச்சம். அது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, இதெல்லாம் வந்து அணியை பற்றி கொஞ்சம் நிறையா படித்தேன். ஸோ அதை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். அடுத்து, நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். இது யாருன்னா நா. முத்துசாமி. இது வந்து ரிப்பீட்டட்
கொஷினு. இது நம்மளுக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ இவர் தான் நா. முத்துசாமி, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் என்று முழங்கியவர். இது யாருன்னா கவிஞர் கண்ணதாசன். ஓகேவா? இது 10th தமிழ் புக்கில் இருக்குது. இதில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் வந்து கடைசி 2 லைன் தான் இருக்கும். நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். கண்ணதாசனை பற்றின நூல்வெளி இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் முக்கியம். அடுத்து, பின்வருவனவற்றுள் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது. இந்த பர்டிகுலராக இந்த ஒரு இடத்துலேருந்து நம்மளுக்கு 2 கொஷின் கேட்டிருக்கான் இந்த பேப்பரில். ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் அப்படிங்கிற ஒரு பாக்ஸில் இருக்குது. நீர்நிலையை பற்றி நிறைய ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அதிலிருந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்கான். ஸோ நீர்நிலையோடு சம்மந்தம் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா புலரி. ஓகேவா? அடுத்து, அழகிய பேசும் இச்சொற்களில் இடம்பெற்றுள்ள விகுதிகள் என்ன அப்படின்றது அந்த கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஆ உம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பெயரெச்சம். ஓகேவா? அடுத்து, 2023ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டினை தேர்க. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு பார்த்திங்கன்னா கிமு 31. ஸோ எந்த வருஷத்தை கொடுத்தாலும் அது கூட இந்த 31 சேர்த்துனா நம்மளுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடச்சிரும். கொஷினில் 2023 கேட்டிருக்காங்க. ஸோ 23 கூட 31 ஆட் பண்ணோன்னா 2054. ஓகேவா? ஸோ தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா கீ பாயிண்ட் தான் இதெல்லாம். அடுத்து, செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். இது பார்த்திங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு 2 கொஷின் கேட்டிருக்கான் இதிலேருந்து. ஸோ இந்த இளங்குமரனார், இந்த மாதிரி இந்த நூலோட ஆசிரியர், அவங்களோட சிறப்பு பெயர், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் பின்னாடி தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பொருந்தாத நூலினை கண்டறிக. ஔவையார் எழுதின நூல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று நருந்தொகை அப்படிங்கிறது வந்து ஔவையார் எழுதுறது கிடையாது. நருந்தொகை எழுதுனது வந்து அதிவீர ராம பாண்டியர். இது வந்து லாஸ்ட் பேப்பரில் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்திருக்கு. நம்ம போன வருஷம் இதுக்கு முன்னாடி எழுதின எம்ஆர்பி பேப்பரில். தனிநிலை என அழைக்கப்படும் எழுத்து. தனிநிலைன்னா ஒன்று தெரியும், ஆயுத எழுத்து தனியாக இருக்கும், அக் அப்படின்றது. ஸோ ஆயுதம் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து, இந்த திணையை பொறுத்த வரைக்கும் திணையும் அதனுடைய சிறுபொழுது பெரும்பொழுது திணையை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு ஃபுல்லாக படிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி திணையிலேருந்து நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கொஷின் எப்போயுமே நம்மளுக்கு கொஷின் கேட்டுறான். ஸோ இந்த திணையோட சிறுபொழுது பெரும்பொழுது, திணைக்குரிய மக்கள், இந்த பறவை, இது எல்லாத்த பற்றியும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் முன்னாடி பழைய பேப்பரில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உள்ள சிறுபொழுது. பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உள்ள சிறுபொழுது வந்து என்ன அப்படின்னா ஏற்பாடு. ஓகேவா? இது நல்லாவே ரூல் அவுட் பண்ணலாம். காலைனா காலையில் டைம் 6 மணி முதல் 10 மணி, மாலைனா மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி. ஸோ இது 2மே கிடையாது. நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆனால் இது 2 தான் வரும். நண்பகல் ஏற்பாடு. நண்பகல்னால் நம்ம சில டைம் வந்து பகல் நேரம் அப்படின்றது நம்ம கொலாப்ஸ் ஆகலாம். பட் இருந்தாலும் நண்பகல்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பகல்ன்றது காலை 10 மணி முதல் மதியம், அதாவது 2 மணி வரை. அதே பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை அப்படின்றது தான் ஏற்பாடு. ஓகேவா? அதே மாதிரி அதனுடைய பெருபொழுது சிறுபொழுது இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு நிமோனிக் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். இப்போதைக்கு இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து ஒன்று கேட்டிருக்கான். சரி, சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. இது வந்து ஒரு ஆச்சரியத்தில், ஒரு சோகத்தில், நம்ம வந்து இயற்கை அழியுதே அப்படின்ற ஒரு சோகத்தில் சொல்கிறது. இங்கே ஆச்சரியக்குறி தான் வரணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, கேடு என்பது. ஸோ இது வந்து கொஞ்சம் இலக்கணம். இந்த இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை பார்த்து ரூல் அவுட் பண்ண கற்றுக்கோங்க. தொழிற்பெயர் அப்படின்னா நான் ஏற்கனவே பழைய பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். தொழிற்பெயர்னா என்னென்னு அது போய் பாருங்கள். தொழிற்பெயர்னால் இங்கே சிம்பிளாக ட்ரிக் என்ன அப்படின்னா தல் அல் அப்படின்னு முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஈதல், நடத்தல், இதெல்லாம் இருக்குல்ல. ஓகேவா? நிறைய வார்த்தை மோஸ்ட்லி வந்து தொழிற்பெயருக்கு அப்படி தான் வரும். ஸோ இங்கே பார்த்தா அந்த கேடுன்றது இடத்துல அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. ஸோ அதை நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். அடுத்து, வினைத்தொகை. வினைத்தொகைன்னா உங்களுக்கே தெரியும், 3 காலத்தையும் குறிக்கும். ஊறுகாய் அப்படின்னா அதை பிரித்தோம் அப்படின்னா ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அதாவது இறந்த காலத்துக்கு உரியதாக இருக்கும், நிகழ்காலத்துக்கு உரியதாக இருக்கும், எதிர்காலத்துக்கு உரியதாக இருக்கும். இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ வினைத்தொகையும் கிடையாது.
வினையால் அணையும் பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். இங்கே தான் நம்மளுக்கு டவுட் வரணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். வினையால் அணையும் பெயர்னால் என்ன? பேர்லேயே இருக்குது, வினை ஆல் அணையும் பெயர். ஒரு செயல், வினைனா ஒரு செயல், வினையால் செயலால் சேரும், அணையும்னா சேரும், அதால் சேரக்கூடிய ஒரு பெயர். டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். எடுத்துக்காட்டு, வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஓகேவா? ஸோ இதில் டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. பட் இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, மெஜாரிட்டியே கிடையாது, அவர் அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி வினையாளனை பெயராக இருக்கும். இப்போ நான் சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், அதுலேயே பாருங்கள், எல்லாத்துலேயுமே இருன்னு முடிஞ்சிருக்கும். ஒன்று கேள்வி நான் அப்படின்றது தான் முடிஞ்சிருக்காது. அது வந்து மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இருளில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து வினையாளனையும் பெயர் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அடுத்து பார்க்குறது வந்து இன்னும் நம்ம ஆப்ஷனில் நம்ம அப்படி பார்க்கும்போது இந்த இருளில் முடியல. ஸோ இதுவும் கண்டிப்பாக கிடையாது. முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் பார்த்துட்டோம். இப்போ அது என்னது முதநிலை தெரிந்த தொழிற்பெயர்? ஸோ ஃபஸ்ட்டு முதநிலை தொழிற்பெயர்னால் என்னென்னு பார்க்கலாம். முதநிலை தொழிற்பெயர்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயராகும். எடுத்துக்காட்டு, தட்டு, உரை, அடி. இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும்போது முதநிலை தொழிற்பெயர்களாகின்றன. அதாவது இந்த வார்த்தைங்க தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா தள்ளுன்னு வருதா? பட் இந்த விகுதி இல்லை, விகுதி பெறாமல். ஸோ அந்த விகுதி இல்லாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல், அந்த வினைப்பகுதி அதுவே வந்து தொழிற்பெயராக மாறுறது தான் வந்து என்னென்னா முதநிலை தொழிற்பெயர். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னால் என்ன? இப்போ இந்த முதநிலை தொழிற்பெயர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அது தெரிஞ்சிருக்குன்னா அது எதுவும் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாறி இருக்குது? விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு, தொழிற்பெயர் வந்து கெடுதல், சுடுதல்னு இருக்குது. இதில் அந்த கல்லை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அது முதநிலை தொழிற்பெயர், அதாவது கெடு, சுடு. இப்போ முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன? இதில் முதநிலைனா இருக்கிற எழுத்து, திரிந்தனா இருக்கிற எழுத்து வந்து மாறியிருக்கு. ஸோ இங்கே கெடுன்றது கேடு அப்படின்னு மாறியிருக்கு, அதாவது முதல் எழுத்து மாறியிருக்கு. அதே மாதிரி சுடுன்றது வந்து சூடு அப்படின்னு மாறியிருக்கு. ஸோ முதல் எழுத்து மாறியிருக்கு. ஸோ அதனால தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ இங்கே அதே மாதிரி கெடுதல் அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர். அதில் முதநிலை தொழிற்பெயர் வந்து கெடு. அதில் அந்த முதநிலை தொழிற்பெயரில் அது மாறி முதநிலை தெரிந்த தொழிற்பெயராக மாறும்போது நம்மளுக்கு கேடு அப்படின்னு வருது. ஸோ அதனால் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர்ன்றது வந்து கேடு தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் போகலாம். வினை மரபு பொருந்தாத சொல்லை கண்டறிக. இப்போ நம்ம நிறைய மரபு சொற்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஏற்கனவே முன்னாடி 2 வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருக்கேன். சில பாக்ஸில் நான் சில இது கொடுத்துருக்கேன், புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே கரெக்டு தான். கூடை முடைந்தான், பால் பருகினான், பானை வனைந்தான், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் முறுக்கு சாப்பிட்டான் அப்படின்னு வராது. ஏன் அப்படின்னா முறுக்கு தின்றான் அப்படிங்கிறது தான் வரும். மீதியெல்லாம் ஒரு டைம் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன். அடுத்து, ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட பாடல்களை பெரும்பான்மையாக கொண்ட இலக்கியங்கள். அது வந்து என்னென்னா சங்க இலக்கியங்கள். ஓகேவா? அடுத்து, தடவரை இலக்கண குறிப்பை தேர்க. தடவரை அப்படின்னா என்ன? இலக்கண குறிப்பு நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். பண்புத்தொகைனா பிரித்தா மை வரணும். உவமை தொகைன்றது வந்து ஓமை சொல்கிற மாதிரி வரணும். வினைத்தொகைனா 3 காலத்துக்கும் குறிக்கிற மாதிரி வரணும். உரிச்சொற்றொடர் நான் பழைய பேப்பர்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பழைய பேப்பரும் பாருங்கள். ஸோ உரிச்சொல் அப்படின்னா என்ன? செய்யுளுக்கே உரித்தான சொற்கள், பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும், தனித்து இயங்காது, மிகுதி என்ற பொருளில் வரும். ஆமாம், மிகுதி அப்படின்றது வரணும். ஓகேவா? ஸோ உரிச்சொற்றொடரை கண்டுபிடிக்கிறதுக்கு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதான் வந்து என்னென்னா சால, தவ, நனி, கூர், களி, கடி, மா, உரு, தட, குல. ஸோ இதில் இந்த தட அப்படிங்கிறது தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த தடை அப்படின்றது வர்றதுனால நம்ம டைரெக்டாக இது உரிச்சொற்றொடர்னு போட்டுடலாம். இது டைரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் 6th to 12th சில வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து,
முதல் ஆகு பெயருக்கான சான்று ஆகு பெயர். இந்த டாபிக் நம்ம இதுக்கு முன்னாடி படித்தது கிடையாது. ஸோ இதை பற்றி ஓரலாக கொஞ்சம் பார்ப்போம். ஆகு பெயர் அப்படின்னா என்ன? இதில் நம்ம புக்கில் அழகாக கொடுத்துருப்பான் பாருங்கள், அந்த கதை சும்மா படிக்கிறேன். கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. இத்தொடர்களில் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை, மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினர், இகழ்ந்தனர் என்பது இதன் பொருள். ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது. இதனை இடவாகு பெயர் என்பர். ஓகேவா? ஸோ இது லைட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நம்ம கீழே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தெரியும். அதாவது என்னென்னா, ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். ஆகு பெயர்கள் 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆகு பெயர் மொத்தம் 16 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, முல்லையை தொடுத்தால். முல்லையை தொடுத்தால் அப்படிங்கிறது தான். அதாவது என்னென்னா, முல்லை அப்படின்றது ஒரு கொடி. இங்கே அந்த கொடியை குறிக்காமல் அந்த முல்லை பூ, அதாவது முல்லை கொடியோட அதனுடைய ஒரு உறுப்பு தான் அந்த பூ. ஸோ அந்த பூவை சொல்கிற மாதிரி வரும். முல்லையை தொடுத்தால், அதாவது முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது முதல் ஆகு பெயர். ஓகேவா? அடுத்து வகுப்பறை சிரித்தது அப்படின்னு சொல்கிறோம். இது இடவகு பெயர். இடம்னா என்ன? வகுப்பறைன்றது ஒரு இடம். ஆனால் அந்த வகுப்பறையை சொல்ல மாட்டாங்க. வகுப்பறையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது. வகுப்பறையில் இருக்கிற மாணவர்கள் தான் சிரித்தாங்க, ஆனால் நம்ம சொல்லும்போது வகுப்பறையே சிரித்தது அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அதனால் அது இடவாகு பெயர். அடுத்து கார் அறுத்தான். கார் அறுத்தான் அப்படிங்கிறது காலவாகு பெயர். காலவாகு பெயர் என்ன? கார் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கார் காலம். ஆனால் இங்கே அந்த காலத்தை குறிக்காமல் அந்த காலத்தில் விளையக்கூடிய ஒரு பயிரை தான் நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. கார் அறுத்தான் அப்படின்னா என்ன? அந்த பயிரை தான் நம்ம அறுக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் விளையக்கூடிய ஒரு பயிரை நம்ம அறுக்கிறோம் அப்படின்றதுனால அது பேர் கார் அறுத்தான். அது காலவாகு பெயர். அடுத்து மறுக்கொழுந்து நட்டான். இது சினையாகு பெயர். எப்படி? மறுக்கொழுந்து அப்படிங்கிறது ஒரு உறுப்பு தான். ஓகேவா? ஒரு செடி, அந்த செடியோட இலை பகுதியை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். இப்போ மறுக்கொழுந்து என்னும் சினை பெயர் அதன் செடிக்கு ஆகி வருவது. ஸோ அந்த செடியை அவன் நட்டான் அப்படிங்கிறத நம்ம மறுக்கொழுந்து நட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அது சினையாகு பெயர். அடுத்து மஞ்சள் பூசினால். மஞ்சள் பூசினால் அப்படிங்கிறது பண்பாகு பெயர்னு சொல்கிறோம். மஞ்சள் அப்படிங்கிறது என்ன? ஒரு நிறம். நிறம்னா என்ன? அதனுடைய ஒரு பண்பு. ஆனால் இங்கே அந்த பண்பை நம்ம சொல்லலை. மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் கிழங்கை அந்த மஞ்சள் கிழங்குலேருந்து செய்யக்கூடிய அந்த பொடியை அவள் பூசியிருக்கா. மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வருவது. ஓகேவா? ஸோ அதனால் மஞ்சள் பூசினால் அப்படிங்கிறது பண்பாகு பெயர். நம்ம எதை சொல்கிறோமோ அது இல்லாமல் அதுக்கு இனமான இன்னொன்றத்தை நம்ம சொல்கிறது தான் என்னென்னா ஆகு பெயர். இன்னொன்று வற்றல் தின்றான். வற்றல் தின்றான் அப்படிங்கிறது வற்றல் அப்படின்றது வற்றி போதல், அதாவது அது ஒரு தொழில். ஓகேவா? வத்தி போயிட்டான், வத்திருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. ஓகேவா? ஸோ அந்த சோத்து வடகம் அந்த மாதிரி வற்றல்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த உணவை சொல்கிறது அது வற்றலை சாப்பிட்டான் அப்படிங்கிறது தொழிலாகு பெயர். அடுத்து கருவியாகு பெயர். கருவியாகு பெயர்னா என்ன? வானொலி கேட்டு மகிழ்ந்தனர், இதை சொல்கிறாங்க. வானொலியை கேட்டு மகிழ மாட்டாங்க. வானொலியிலேருந்து வரக்கூடிய அந்த இசை, அந்த பாட்டு, அதை கேட்டு தான் மகிழ்வாங்க. அதாவது வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்தது கருவியாகு பெயர். அடுத்து பைங்கூழ் வளர்ந்தது. காரியவாகு பெயர். ஏன் இது காரியவாகு பெயர்? கூழ் அப்படின்னா நம்ம குடிக்கிற அந்த கூழ் தான், கஞ்சி போன்ற உணவு. ஓகேவா? அது என்ன? கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. அதாவது கூழை நம்ம குடிக்கிறோம். ஓகேவா? இங்கே பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னா அந்த கூழ் செய்யக்கூடிய அந்த ஒரு கூழை தரக்கூடிய அந்த செடியை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது காரியவாகு பெயர். ஓகேவா? அதாவது கூழ்ன்றது உணவு தான். பைங்கூழ் அப்படின்னா பசுமையான அப்படின்னு சொல்லுவோம். கூழ் வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கூழை தரக்கூடிய அந்த செடியை நம்ம சொல்கிறோம் பைங்கூழ். அதாவது பசுமையான பயிர் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது காரியவாகு பெயர். ஓகேவா? ஸோ அடுத்து
அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இது வந்து கருத்தாவாகு பெயர். அதாவது அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வருவது. அறிஞர் அண்ணாவை படிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் எழுதின அந்த நூலை நான் படிச்சிருக்கேன், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் வந்து என்னென்னா கருத்தாவாகு பெயர். அடுத்து ஒன்று பெற்றால் ஒளிமயம். இது வந்து என்ன அப்படின்னா எண்ணல் அளவை ஆகு பெயர். ஓகேவா? எண்ணல் அளவை அப்படின்னா என்ன? ஒன்று பெற்றால் ஒளிமயம்னா ஒன்று அப்படின்னா நம்பர்ஸ் குறிக்கிறது இல்லை, ஒன்றுனா இங்கே ஒரு குழந்தையை குறிக்கிறது. அதாவது ஒன்று என்னும் எண்ணு பெயர் எண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்ததுனால அது எண்ணல் அளவை ஆகு பெயர். ஓகேவா? அடுத்து 2 கிலோ கொடு. இது வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. 2 கிலோ அப்படின்னா அந்த இதை நம்ம சொல்ல மாட்டோம், அந்த வெயிட்டு. அந்த 2 கிலோ நம்ம என்ன வாங்குகிறோமோ அதை தான் சொல்லுவோம். அரிசி வாங்குகிறோமோ இல்லை பருப்பு வாங்குகிறோமோ அதை வந்து 2 கிலோ கொடு, அந்த மாதிரி நம்ம சொல்கிறது வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். ஓகேவா? அடுத்து 1/2 லிட்டர் வாங்கு. இது வந்து என்னென்னா முகத்தல் அளவை ஆகு பெயர். முகத்தல்னால் நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல, தண்ணி மொண்டு கொடு, முகந்து கொடு, அந்த மாதிரி. முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வருவது. 2 லிட்டர் தண்ணி, 2 லிட்டர் எண்ணெய், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர். எந்த பொருளை நம்ம அதை வச்சு வாங்குகிறோமோ அது வந்து 1/2 லிட்டர் வாங்கு, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அது வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து நீட்டல் அளவை ஆகு பெயர். நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. அதாவது 5 மீட்டர் வெட்டினான் அப்படின்றது தான் இதுக்கு எடுத்துக்காட்டு. ஒரு துணியை 5 மீட்டரில் வெட்டுறான் அப்படின்னா அது வந்து நீட்டல் அளவே ஆகு பெயர். அதுக்குன்னு அந்த அளக்கிறதையே வெட்டுறது கிடையாது. ஸோ அது என்ன பொருளோ அதுக்கு நம்ம இப்படி சொல்கிறோம், அதுதான் வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர். ஸோ இங்கே நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்கிறது என்னென்னா முதல் ஆகு பெயருக்கான சான்று. முதல் ஆகு பெயர்னால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? முல்லையை தொடுத்தால். ஓகேவா? அதாவது முல்லைன்றது ஒரு கொடி, ஆனால் அந்த முல்லை கொடியை நம்ம சொல்லாமல் அந்த முல்லை கொடியோட ஒரு உறுப்பு தான் அந்த பூ. ஸோ அந்த பூவுக்கு ஆகி வர்றதுனால அதை வந்து முதலாகு பெயர் இல்லைனா பொருளாகு பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முல்லையை தொடுத்தாள். இதெல்லாம் நம்ம அந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கொஷின் மலர்பாதம் இச்சொல்லில் உவமேயம். இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் உவமை, உவம உருபு, உவமேயம் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மலர் போன்றன்றது உவம உருபு. அடுத்து மலர் போன்ற பாதம், மலர்ன்றது தான் வந்து என்னென்னா சிறப்பு பொருள், அதுதான் வந்து நம்ம உவமையாக சொல்கிறோம். ஸோ உவமை அல்லது உவமானம் அப்படிங்கிறது தான் வந்து மலர். அப்போ உவமேயம் என்ன? பாதத்தை தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம், அந்த பாதம் மலர் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ உவமேயம் அப்படின்றது பாதம். ஸோ இங்கே பார்க்கும்போது பாதம் தான் வந்து என்னென்னா உவமேயம். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உவம உருபு பின்னாடி இருக்க அணியில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. இது அளபெடை பார்த்தோம்னா தெரியும். அளபெடை ஐடென்டிஃபை பண்ண சொல்லலை, நம்மளுக்கு அளபெடையோட டெஃபினிஷன் முன்னாடி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லிசை அளபெடையில் தான் வருது. செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை ஆகும். ஸோ அது நம்ம எழுதிட்டோம். அடுத்து ஓகே, என்னுடன் விளையாட வருகிறாயா என்று கேட்கும் நண்பனுக்கு ஏவல் விடையளிக்க பின்வருவனவற்றுள் பொருத்தமானது. இதில் இந்த வினா வகை விடை வகை இது பார்த்துக்கோங்க. வினா வகையை பார்த்திங்கன்னா 6 வினா இருக்குது. அதே மாதிரி விடை வகை வந்து பார்த்திங்கன்னா 8 வகை இருக்குது. இந்த விடையிலேருந்து நம்மளுக்கு 2 கொஷின் கேட்டிருக்கான். ஒன்று இதனோட டைப்ஸ் வச்சு, அதனோட டெஃபினிஷனில் இருக்கிற இந்த லைன் இதை வச்சு நம்மளுக்கு கேட்டிருக்கான். இது பின்னாடி கேட்டிருக்கான். இப்போதைக்கு பாருங்கள். இப்போ 8 விடை பார்க்கலாம். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாவிதர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஒன்றை சுட்டி காட்டும் விடை சுட்டு விடை. கடைத்தெரு எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது சுட்டி காமிக்கிறான், அதனால் சுட்டு விடை. மறை விடைனா மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்கிறது வந்து என்னென்னா மறைவிடை. நேர்விடை அப்படின்னா என்னென்னா அதுக்கு உடன்பட்டு சொல்கிறது. அதாவது கடைக்கு போவையா அப்படின்னு நம்ம கேட்டால் ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நேர்விடை. அடுத்து ஏவல் விடை. இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை தான் ஏவல் விடை. இதை செய்வாயா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா நீயே செய் அப்படின்னு நம்மளையே செய்ய சொல்கிறது தான் வந்து என்னென்னா, நம்மளையே செய்ய சொல்லி ஏவுறது தான் வந்து என்னென்னா
ஏவல் விடை. ஓகேவா? வினாவெதிர் வினாதல் விடை. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அவன் நம்மளுக்கே இன்னொரு கேள்வியாக ஒரு விடையை தருவான். அதுதான் வந்து என்னென்னா வினாவெதிர் வினாதல் விடை. அதாவது என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டால் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொன்னால் அது வினாவெதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா என்ன நடந்துச்சோ அது சொல்கிறது. நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைத்தல். அதுதான் வந்து என்னென்னா உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடைனா நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கும் என்று உருவதை நடப்பதை கூறுவது உருவது கூறல் விடை. இனமொழி விடை அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இனமொழி விடை. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து என்னுடன் விளையாட வருகிறாயா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஏவலாக நம்ம எப்படி சொல்லலாம்? நீயே விளையாடு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா ஏவல் விடை. ஓகேவா? அவனையே வந்து விளையாட சொல்கிறது. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன 6 பெரும் பொழுதுகளையும் கொண்ட திணைகள். இங்கே பாருங்கள், இதில் இந்த திணை, பெரும்பொழுது, சிறுபொழுது இதை நாம் பார்க்குறோம். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. இப்போ திணை பார்த்தோம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் வந்துருச்சு. இது ஒரு ஷார்ட்கட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் படிச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா அதையும் படிச்சுக்கோங்க. குறிஞ்சிக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதுக்கு வந்து குறிஞ்சி அப்படின்னா அதாவது குளிர்ச்சியா, குளிர் அடிக்கு, முன்னாடியே குளிச்சிட்டேன் அப்படின்னு. குளிர்ச்சியா அப்படின்னு கேட்டால் குறிஞ்சி. சிறுபொழுது வந்து யாமம். குளிர் அடிக்குது முன்னாடியே குளிச்சிட்டேன் அப்படின்னா குளிர் அடிக்குதுன்னா குளிர்காலம், முன்னாடியேன்னா முன்பனிக்காலம். இது வந்து பெரும்பொழுது. அடுத்து முல்லைத்திணை. முல்லைத்திணை பார்க்குறோம். முல்லைன்னு சொன்னால் பூ மாலையை காருக்கு போடுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லைத்திணை. பூ மாலை அப்படின்னா மாலை அப்படிங்கிறது வந்து சிறுபொழுது. காருக்கு போடுறாங்க அப்படின்னா கார்காலம், அது பெரும்பொழுது. அடுத்து மருதமும் நெய்தலும் பார்த்திங்கன்னா 6 பெரும்பொழுதுகளும் வரும், சிறுபொழுதும் மாறும். இப்போ மருதம் அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா மருத ஊரில் வைகையாறு ஓடுது அப்படின்னு சொல்கிறோம். மருதம் மருத ஊரில் அப்படின்னா மருத ஊரில் வைகை அப்படின்னா வைகரை, அது சிறுபொழுது. ஆறு ஓடுகிறது அப்படின்னா 6 பெரும்பொழுதுகளும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெய்தல். நெய்தலுக்கு பார்க்குறோம், நெய்யை இறக்கி ஆற வச்சிரு அப்படின்னு சொல்கிறோம். நெய்தல். ஸோ நெய்தல்னா நெய், இறக்கிறது அப்படின்னா ஏற்பாடு, ஆற வச்சிருன்னா 6 பெரும்பொழுதுகள். ஓகேவா? அடுத்து பாலைத்திணை. பாலைத்திணைனா பால். ஓகேவா? பாலை நல்லா காய்ச்சி இளமையிலையும் முதுமையில் பின்னாடி ஊற்றுவாங்க, சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான். ஸோ பாலைத்திணை அதில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா காய்ச்சினா நண்பகல் அப்படிங்கிறது சிறுபொழுது. இளமையிலையும் முதுமையிலையும் பின்னாடி ஊற்றுவாங்க அப்படின்னா இளவேனில் காலம், முதுவேனில் காலம், பின்பனி காலம். ஓகேவா? இது வந்து ஷார்ட்கட்டு தான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 6 பெரும்பொழுதுகளையும் கொண்ட திணைகள் வந்து மருதமும் நெய்தலும். அடுத்து இலக்கண முறைப்படி வினாவிற்கு விடை சொல்லும் குறிப்பு விடைகளின் எண்ணிக்கை. முன்ன விடை வகைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் மேலே இருந்துச்சு. மொத்தம் 8 விடை வகைகள் இருக்குது. அதில் முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் அது வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 5 விடைகளும் குறிப்பு விடைகள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு குறிப்பு விடைகள் தான் நம்மளுக்கு கேட்குறான். குறிப்பு விடைகள் வந்து என்ன அப்படின்னா 5 தான். ஸோ 5. அடுத்து பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் அச்சிடப்படாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டதாக கூறியவர் தனிநாயக அடிகள். இது நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான கொஷின் இது. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணுறான், ஆனால் இருந்தாலும் நம்ம நிறைய பேர் இது தப்பாக போடுறீங்க. இந்த டைம் இது ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் ரிப்பீட் ஆன கொஷின்னு. ஸோ இதுக்கு மெயினாக வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் யாருன்னா முத்துலட்சுமி. ஆனால் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். இந்த வாட்டி கீ ஆன்சரே பார்த்திங்கன்னா 2 பேரையும் கொடுத்து வச்சுருக்கான். ஆனால் நம்ம புக்கு படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் கரெக்டான ஆன்சர், மூவலூர் ராமாமிர்தம் தான். ஸோ இதை தப்பே பண்ணக்கூடாது, நிறைய வாட்டி இதை ரிப்பீட் பண்ணியிருக்கான் இந்த கொஷினை. சரி, அடுத்து சொல்லத்தக்க செய்தி என்னும் தொடர் உணர்த்தும் எச்சம். இதுக்கு நம்ம லைட்டாக ரூல் அவுட் பண்ணலாம். பெயரெச்சம் உங்களுக்கு தெரியும், ஆவும் போடணும். வினையச்சம்னா ஈவு போடணும். ஸோ இது 2 கிடையாது. டவுட் வந்தால் கூட்டுநிலை வினையச்சம், கூட்டுநிலை பெயரெச்சம்.
கூட்டுநிலை பெயரெச்சம் தான் இது. ஆக்சுவலாக கூட்டுநிலை பெயரெச்சம்னா என்ன பாருங்கள். ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு, கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. இது அவ்வளோதான். சொல்லத்தக்க செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது வந்து கூட்டுநிலை பெயரெச்சம். ஓகேவா? இந்த இதெல்லாம் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல, இதுதான் கீ பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம அதை எழுதிடலாம். அடுத்து பொறுத்துக. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நீர்நிலையை பற்றின 2வது கொஷின் இது. ஸோ இதில் நம்மளுக்கு இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன அகலினா என்ன, அருவினா என்ன, ஆழிக்கிணறுனா என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த கொஷினை கரெக்டாக எழுதிடலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. இது மேபி ரிப்பீட் ஆகலாம். ஊருணி அப்படின்னா என்னென்னா மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை, அதாவது ஊர்லேயே இருக்குது அந்த மாதிரி. ஊற்று அப்படின்னா ஊற்று எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி நம்ம விவசாயத்துக்காக பாசனம் பண்ணி வச்சுருப்போம், வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கேணின்னா அதுக்கு பொருளே நல்லா தெரியும், கிணறு. ஸோ அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. ஸோ இதை எழுதிடலாம். ஸோ அடுத்து ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம், செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார். ஸோ அதாவது நூல் ஆசிரியரும் அவங்களுடைய சிறப்பு பெயர்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம மொழி ஞாயிறு இதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, லாஸ்ட் டைம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார், மொழி ஞாயிறு தேவநேய பாவனர், கலை ஞாயிறு நா முத்துசாமி, பாவலர் மணி வாணிதாசன். பின்னாடி நான் ஆத்தர்லாம் சிலது கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துருங்க அது ஒரு வாட்டி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அன்பின் சிதறல் இந்த நூலை எழுதுனது கோமகள். ஊர்வலம் மூமேத்தா, ஊசிகள் மீரா, தலைமைச் செயலகம் சுஜாதா. இந்த ஊர்வலம்லாம் ரிப்பீட்டு மூமேத்தா. இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரிப்பீட் ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கூட நம்ம அதை வச்சு நம்ம இங்கே கொஷினை ரூல் அவுட் பண்ணிடலாம், இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே படிக்க முடியலனாலையும் முக்கியமானது இந்த ரிப்பீட் ஆகிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே கேட்ட கொஷினை நம்ம தப்பு பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா கூட ஓகே தான். இப்போ பிக்கு 4 பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுத்தை வச்சு நீங்கள் இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக நீங்கள் ரூல் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து உலகத்தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற இடத்தை பொருத்தி விடை தேர்க. ஸோ உலகத்தமிழ் மாநாடு இது 9th தமிழ் புக்கில் இந்த மாதிரி பிக்சரில் கொடுத்துருக்கான். ஸோ இது சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறையா யூடியூப்பில் நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா 8 மாநாடு கொடுத்துருக்கான். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மாநாடு நடந்திருக்கு போல். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு சின்ன க்ளூ பாயிண்ட்டு, ஒரு நிமோனிக் மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா, கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்படுவீர்கள். இது வந்து நிறையா இந்த கோச்சிங் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சென்ற பாட்டியைன்னு ஏன் சொல்லணும், கோவிலுக்கு சென்ற பாவனாவை சொல்லலாம், பாட்டி எதுக்கு அப்படின்லாம் நிறையா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குதோ அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்படுவீர். 8 மாநாடு நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கான். ஸோ 8 மட்டும் பார்ப்போம். ஸோ முதல் மாநாடு பார்த்திங்கன்னா கோலாலம்பூர். கோலாலம்பூர் வந்து மலேசியாவில் இருக்குது. 2வது மாநாடு சென்னை, 3வது மாநாடு பாரிஸ், 4வது மாநாடு யாழ்ப்பாணம், 5வது மாநாடு மதுரை, 6வது மாநாடு கோலாலம்பூர், 7வது மாநாடு மொரீஷியஸ், 8வது மாநாடு தஞ்சாவூர். ஸோ இந்த நிமோனிக்கை நம்ம லைட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுபடி அப்படியே நம்ம வந்து இந்த ஊர் ஃபுல்லாக எழுதிடலாம். நம்மளுக்கு கொஷினில் வந்து இந்த வாட்டி இந்த மாதிரி கேட்கல, என்ன கண்ட்ரி. கோலாலம்பூர்னா மலேசியா, சென்னைனா இந்தியா, பாரிஸ்னா ஃப்ரான்ஸு, யாழ்ப்பாணம்னா இலங்கை. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த கண்ட்ரி தான் நம்மளுக்கு கேட்டிருக்கான். ஸோ அந்த கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அடுத்த வாட்டி இயர் கேட்கலாம், அதனால் இயரையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ 4வது மாநாடு எங்கே இருக்குது? இலங்கை. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நடந்துச்சு. 5வது மாநாடு வந்து இந்தியா, மதுரையில் நடந்துச்சு. 6வது மாநாடு வந்து மலேசியாவில் கோலாலம்பூரில் தான் நடந்துச்சு. 7வது மாநாடு வந்து மொரீஷியஸில் தான் நடந்துச்சு. ஸோ அந்த மாநாடுகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக வந்து 9வது மாநாடு 10வது மாநாடு சொல்லியிருக்காங்க. 9வது மாநாடு கோலாலம்பூர்லேயும் 10வது மாநாடு வந்து சிகாகோவிலும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஆனால் நம்மளுக்கு புக்கில் வந்து 8 மாநாடு தான் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். இது பார்த்திங்கன்னா நிறைய டைம் இந்த கொஷினும் ரிப்பீட் பண்ணுறான். ஸோ இதுவும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது பூவின் 7 நிலைகள். இந்த டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதுக்கும் வந்து ஒரு ட்ரிக்கு. இந்த டயக்ராம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அரும்பும் மொட்டும் முகம் மலர்ந்ததை அடுத்து வீதிக்கு சென்றது. ஓகேவா? அரும்பும் அப்படின்னா அரும்பு, மொட்டு அதுக்கடுத்து மொட்டு, முகம்னா முகை, மலர்ந்ததை அப்படின்னா மலர், அடுத்து அலர், வீதிக்கு வி, சென்றது செம்மல். ஸோ இந்த ஆர்டர் அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம அப்படியே இது எழுதிடலாம். அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை, மொட்டுனா பூ விரிய தொடங்கும் நிலை, முகைனா பூ விரிந்த நிலை, மலர் பூவின் மலர தொடங்கும் நிலை, அலர்னா பூவின் மலர்ந்த நிலை, வீணா மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை, செம்மல்னா பூ வாடின நிலை. ஓகேவா? ஸோ இதை அப்படியே பார்த்தோம் அப்படின்னா செம்மல் பூ வாடின நிலை. ஓகேவா? வி பூ செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை. ஓகேவா? அடுத்து போது பூ விரிய தொடங்கும் நிலை, அடுத்து அரும்பு பூவின் தோற்ற நிலை. ஸோ இதை நம்ம எழுதிடலாம் இந்த கொஷின். அடுத்து கலை சொற்கள். கலை சொற்களை வச்சு கொடுத்துருக்காங்க. கலை சொற்களை பொருத்தி விடை தேர்க. ஓகேவா? இப்போ இந்த கலை சொற்கள் பாருங்கள். படி எடுத்தல் டிரான்ஸ்கிரைப், செயல்படுத்துதல் டிரான்சாக்ட், உருமாற்றுதல் டிரான்ஸ்ஃபார்ம், மாறுதல் டிரான்ஸ்ஃபர். இது ஆக்சுவலாக பழைய புக்கில் இருக்குது போல். ஏன்னா இதில் நான் இந்த கலை சொற்கள் பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலை சொற்களையும் நான் கலெக்ட் பண்ணி இந்த பிடிஎஃப்பில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா வேர்ட்ஸும் கிட்டத்தட்ட நான் கவர் பண்ணியிருக்கேன். இது 7th புக்கில் இருக்கிறது, அடுத்து இது பார்த்திங்கன்னா 8th புக்கில் இருக்கிறது, அடுத்து இது 9th புக்கில் இருக்கிற கலை சொற்கள் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து இது 10th பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு எல்லா வேர்ட்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். கலை சொற்களில் கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? அடுத்து இது பார்த்திங்கன்னா இது ஒரு பொறுத்துக. இதில் வடுப்படுவன, கல்லுண்பன, மையுடையன, மருளுடையன, இது பார்த்திங்கன்னா ஒரு செய்யுள். மெய்கீர்த்தி அப்படின்ற ஒரு பாடல். அது 10th தமிழ் புக்கில் இருக்குது. இந்த பாடல் பார்த்திங்கன்னா இந்த பாடலில் இருக்கிறத அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, மாவே வடுப்படுவன, அதாவது மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன, கல்லுண்பன வண்டுகளே, வண்டுகள் மட்டுமே தேன் உண்ணுகின்றன, மையுடையன நெடுவரையே, நீண்ட மலைகள் இருள் சூழ்ந்திருக்கின்றன, மருளுடையன இளமான்களே, இளமான்கள் மருளுகின்றன. ஸோ அடுத்த வாட்டி இதெல்லாம் கேட்கலாம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ அதனால் இதுவும் சேர்த்து கொடுத்துருக்கேன். மேபி கேட்கலாம். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வடுப்படுவன மாங்காய்கள், கல்லுண்பன வண்டுகள், மையுடையன நீண்ட மலைகள், மருளுடையன இளமான்கள். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா 38வது பஞ்ச பாண்டவர் ரதம், கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்கள், தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சியம்மன் கோயில். இதுவும் பொறுத்துக்க தான். இதெல்லாம் இந்த சிற்பக்கலைகள் சம்மந்தப்படுத்தி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு லெசன் இருக்குது, 9th தமிழ் புக்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஓரளவு கொடுத்துருக்கேன். பல்லவர் காலத்தில் என்னென்னலாம் இருந்துச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டியர் காலத்தில் என்னென்ன பண்ணாங்க, அடுத்து சோழர் காலத்தில் என்னென்னலாம் கட்டாங்க. ஓகேவா? அடுத்து விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள், அதில் எது முக்கியம், நாயக்கர் காலத்தில் என்னென்ன முக்கியம், அடுத்து பார்த்திங்கன்னா பௌத்த மதம், அதில் என்னென்ன சிற்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அதில் எது முக்கியம் அப்படின்றது தான். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் லெட்டர்ஸ் கொஞ்சம் முக்கியம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் கொஞ்சம் இன்டீரியராக கேட்டிருக்கான். ஸோ பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னா அது பல்லவர் காலத்தில் கட்டினது. கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்கள் அப்படின்னா அது பாண்டியர் காலத்தில் கட்டினது. தஞ்சை பெரிய கோயில் சோழர் காலத்தது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் நாயக்கர் காலகட்டத்தில் கட்டினது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியம். அடுத்து இன்னொரு பொறுத்துக. சிற்பக்கலை கூடம், அது எங்கே இருக்குன்னா பூம்புகார். உலகத் தமிழ் சங்கம், அது மதுரை. வள்ளுவர் கோட்டம் சென்னை, அது தெரியும். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தெரியணும். ஓகேவா? ஸோ அடுத்து பொறுத்துக. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரபு தொடர் மாதிரி தான் இதுவும். இது நான் நிறைய பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பாருங்கள், நான் பின்னாடி காமிக்கிறேன். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத செயல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஸோ இந்த மேட்ச் எல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க.
ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே மரபுத்தொடர், அதனுடைய பொருள் என்ன அப்படின்றது வந்து நான் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே 6th to 12th வந்து கவர் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா தேடி எல்லாம் புக் ஃபுல்லாக இது பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். சிலது மெட்டீரியல்ஸ் இருந்தது, இந்த மெட்டீரியல்ஸ்லேருந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்து இது வந்து அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற இந்த மரபுத்தொடர் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக எழுதிடலாம். அடுத்து நூல் ஆசிரியர்களும் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒரு டைம் உங்களுக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரும் இதுலேயும். இல்லை காந்திய கவிஞர் அப்படின்னா வே ராமலிங்கனார், பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி, உவமை கவிஞர் தெரியும் சுரதா, இது ரிப்பீட்டடாக நிறைய வருது. ரசிகமணி அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதர். ஓகேவா? ஸோ இதுலேயும் ஒரு 2 கொஷின் ஏதாச்சும் நீங்கள் ரூல் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ உவமை கவிஞர் சுரதான்றது தெரியும். பார்த்தீங்கன்னா இது 2த்தில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாவது 1, 2 உங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு வந்துடும். ஓகேவா? அடுத்து மரபுத்தொடர் பார்த்துட்டோம். அடுத்து இதுவும் வந்து ஒரு பொறுத்துக. இது பார்த்திங்க அப்படின்னா 8th தமிழ் புக்கில் நீலகேசி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலில் நோயும் மருந்தும் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய பொருள் குறுகவில் தான் நம்மளுக்கு வந்து கொஷின் கேட்டிருக்கான். பார்த்திங்கன்னா இது அந்த பாடலில் இருக்கக்கூடிய வார்த்தைங்க, அதனுடைய பொருள். ஸோ இது இந்த மாதிரி இந்த செய்யுளில் கொடுத்துருக்கிற பொருள் குறுகவும் நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரி கொஷின்லாம். ஸோ நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய, அப்புறம் தெளிவு அப்படின்றது நற்காட்சி, கூற்றவா அப்படின்றது பிரிவுகளாக, ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அந்த அந்த சொல், அதனுடைய பொருள். ஓகேவா? ஸோ அந்த பாடலில் என்ன பொருள் கொடுத்துருக்கான் அப்படின்றத வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த செய்யுளை படித்தா தான் நம்மளுக்கு புரியும். இது வந்து கொஞ்சம் கரெக்டாக எழுதணுன்றது வந்து கொஞ்சம் இதுதான். பட் ஆனால் இந்த செய்யுளில் இருக்கக்கூடிய பொருள் கூறுகள்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸி. எண்ணு பெயர்களை பொருத்தி விடை தேர்க. எண்ணு பெயர்கள்னால் எண்கள். ஸோ அந்த எண்களை வந்து எந்தெந்த மொழியில் இருந்திருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கான். ஸோ இங்கே நான் சிலது கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுவும் பார்த்துக்கோங்க. இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து நம்ம ஓரளவு கரெக்டாக எழுதிடலாம். 3ன்றது கண்டிப்பாக தமிழ் நம்மளுக்கு தெரியும். 3னா மலையாளம், நூ அந்த மாதிரி போட்டு பேசுவாங்க. அதே மாதிரி மூடு அப்படின்றது டூ போட்டு நிறையா பேசுவாங்க தெலுங்கு. மூரு அப்படின்றது கன்னடம். ஓகேவா? இதில் எக்ஸ்ட்ராவாக மூஜி அப்படின்றது வந்து துளு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை ஒரு டைம் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியான கொஷின் தான். அடுத்து நூல் ஆசிரியர். இதுவும் வந்து இந்த தண்ணீர்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டு. தண்ணீர் தேசம் இதெல்லாம் ரிப்பீட்டு. ஸோ நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்ம இந்த கொஷின்ஸை பார்த்தோன்னாவே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை ரூல் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரை வச்சு வரக்கூடிய நூல், அதனோட ஆசிரியர் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். தண்ணீர் வந்து கந்தர்வன் கந்தர்வன், அவருடைய இயற்பெயர் வந்து நாகலிங்கம். தண்ணீர் எழுதுனது வந்து கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் அதை எழுதுனது கவிஞர் வைரமுத்து. தண்ணீர் வங்கி இதை வந்து எழுதுனது கருணாநிதி. தண்ணீர் யுத்தம் இதை எழுதுனது சுப்ரபாரதி மணியன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கனியை வச்சு நிறைய நூல் இருக்குது. ஸோ அது கொடுத்தாங்க. அது சும்மா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர்ன்ற நூல் எழுதுனது கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் எழுதுனது வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் எழுதுனது வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிற நூல் எழுதுனது வந்து யாருன்னா மா கிருஷ்ணன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷினும் பார்த்திங்கன்னா மரபுத்தொடர் தான். மரபுத்தொடரும் அதனுடைய பொருள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 6th to 12th ஓரளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ கயிறு திரித்தல் அது வந்து என்னென்னா பொய் கூறுதல், கொட்டி அளத்தல், அதிகமாக பேசுதல், முதலை கண்ணீர், பொய் எழுகை, காதில் பூ சுற்றுதல், ஏமாற்றுதல். இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய வார்த்தை நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே நான் எல்லாம் ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் கொஷின்ஸ் பார்க்கும்போது ரிப்பீட்டடாக வந்துச்சு. ஸோ அதனால் இது ஒரு பொருள் கூறுக தான். இது பார்த்துக்கோங்க. சமர் அப்படின்னா போர், கழனினா வயல், இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து மரம்னா வீரம்,
ஆழி அப்படின்னா கடல், இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஓரளவுக்கு ஈஸியான கொஷின் தான், பட் இது வந்து ஒரு பொருள் கூறுக, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுவும் வந்து ஒரு பொறுத்துக தான். இது வந்து இந்த பெயருடைய வகைகள்லாம் நான் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதனால் அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருட்பெயர், பள்ளி அப்படின்றது ஒரு இடம், ஸோ இடப்பெயர். கிளைன்றது ஒரு உறுப்பு, அதாவது ஒரு இது சினைப்பெயர். அடுத்து இனிமை, இனிமைன்றது வந்து ஒரு பண்பு, ஸோ பண்பு பெயர். ஸோ இதுவும் வந்து நான் முன்னாடி நடத்தியிருக்கேன். இது சப்போஸ் தெரியாதவங்க முன்னாடி இருக்கிற வீடியோவை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து என்னென்னா நூல்கள் மற்றும் அதனுடைய இன்னொரு பெயர். திருத்தொண்டர் புராணம் அப்படின்றது வந்து எதுனா பெரிய புராணம், ஓகேவா. ராமாவதாரம் தெரியும், அது கம்பராமாயணம். புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது மணிமேகலை. அப்புறம் தனித்தமிழ் பெருங்காப்பியம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ராவண காவியம். இந்த ராவண காவியம் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம், நிறைய கொஷின்ஸ் இதில் கேட்டிருக்கான், ஓகேவா. ஸோ ராவண காவியம் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பொறுத்துக தான். இது என்ன அப்படின்னா தூது அப்படின்றது வந்து ஒரு இலக்கியம், அதாவது தூது இலக்கியம்க்கு இன்னொரு பேர் என்னென்னா சந்து இலக்கியம், இல்லைனா வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூதுக்கு சந்து. அடுத்து கோவை அப்படிங்கிறது வந்து என்னென்னா கோ என்பது வேர்ச்சொல், கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தால் என்பதே சரி, ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கோவைனா கோத்தல். அடுத்து பிரபந்தம் அப்படின்னா அது வந்து திரட்டு. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் அது ஒரு திரட்டாக நிறைய இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஸோ பிரபந்தம்னா அதனுடைய பொருள் திரட்டு, ஓகேவா. அடுத்து உலா மன்னர் உலா வந்தார், அதாவது பவனி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவனி, ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 49th கொஷின். ராவண காவியம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ராவண காவியம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ராவண காவியமில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த ராவண காவியம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. இது நான் வந்து அதனுடைய சொல்லும் பொருளும் இதெல்லாம் வந்து இந்த உலையெல்லாம் கேட்டிருக்கான். உலை ஒரு வகை மான். அப்புறமா வந்து மீதியெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே நிறைய இந்த பொருள் கூறுகள்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது அதுக்காக தான் இது கொடுத்து இந்த விசும்பு வானம் இதெல்லாம் கொடுத்துருக்கான், ஓகேவா. அடுத்து ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். இது சொன்னது யாருன்னா பேரறிஞர் அண்ணா, ஓகேவா. அடுத்து 50வது கொஷின். இது ஒரு சேர்த்து எழுதுக தான், ரொம்ப ஈஸி இந்த கொஷினு. என்றும் அப்படின்னா என்றென்றும். வானம் அளந்தது அப்படின்னா வானம் அளந்தது. அறிந்து அனைத்தும். வானம் அறிந்த, ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த கொஷின், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா அணி. அணியில் ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, நான் அணி மட்டும் பார்த்துருவோம். மீதி எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். தெரியாத டாபிக் நான் கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அணி மட்டும் 6th to 10th இருக்கக்கூடிய எல்லா அணியுமே வந்து நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அணியை பற்றி இப்போ கொஞ்சம் டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டக்குன்னு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ அணி இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா அணி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா 6th பார்க்கலாம். இயல்பு நவிர்ச்சி அணின்னா என்ன? சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை அப்படியே சொல்கிறது தான் வந்து என்னென்னா இயல்பு நவிர்ச்சி அணி. அதுக்கு இன்னொரு பேர் தன்மை நவிர்ச்சி அணி, ஓகேவா. இதை நம்ம பின்னாடியும் பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. தோட்டத்தில் மீது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்கிறது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவல் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிக விநாயகனார். இது அப்படியே ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்ன? ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது. அதாவது உயரமான மலை அப்படின்னு சொல்கிறோம், அதை வந்து விண்ணை தொடும் மலை அப்படின்னு சொல்கிறோம். உயரமான வைக்கோல் போர் இருக்குது, அது வந்து வானை முட்டும் வைக்கோல் போர் அப்படின்னு ஒரு உயர்வாக மிகைப்படுத்தி சொல்கிறது, அதுதான் உயர்வு நவிர்ச்சி அணி. இந்த எடுத்துக்காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒரு குழந்தைய குளிக்க வைக்கும் போது ஒரு பாட்டு பாடுறாங்க. அதாவது குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். அதாவது குளிர்ந்த நீரில் குளித்தா குளிர்காய்ச்சல் வந்துடும், அதே சூடான தண்ணியில் குளித்தா உடம்பெல்லாம் கருத்து போயிடும். ஆகாச கங்கை அதாவது ஆகாயத்துலேருந்து வரக்கூடிய நீர், மழை நீர், அந்த மாதிரி ஆகாச நீர்லேருந்து குளித்தா, அதாவது அந்த நீரில் குளித்தா அனல் உரைக்கும். அனல்னால் அங்கே மேலே சூரியன் இருக்குது, அதெல்லாம் வந்து சூடாக இருக்கும், அதனால் அதெல்லாம் அதில் நனையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாதாள கங்கைன்னா ஊற்று நீர், அதை வர சொல்லி பாடி அழைக்கிறாங்க உங்கள் தாத்தா அப்படி சொல்லி ரொம்ப உயர்வாக ஒரு தாலாட்டை வந்து உயர்த்தி கூறுறதுனால இது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி, ஓகே.
அடுத்து உவமை அணி. இந்த உவமை அணி ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய இடத்துல வருது. ஒரு பாடலில் உவமையும் ஓமேயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வருவது உவமை அணி. நம்ம இந்த உவமை பார்த்தோம், ஓம உருபு, உவமேயம், உவமானம், அப்புறம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இங்கே அதே தான். எடுத்துக்காட்டு மயில் போல ஆடினான், அங்கே பார்த்த அதே இதுதான். இதில் மயில் தான் சிறப்பு பொருள், அதாவது உவமை உவமானம் அதுதான். போலன்றது ஓம உருபு, ஆடினால் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குறிக்கிறாங்க, அதுதான் உவமேயம். ஓகேவா? ஸோ அங்கே பார்த்த அதே எக்ஸாம்பிள் மலர்பாதம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு இதில் மெயின் என்ன அப்படின்னா இந்த ஓம உருபு வெளிப்படையாக வரணும். ஓகேவா? இந்த ஓம உருபு நிறைய இருக்குது. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரலை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓம உருபெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி. ஓகேவா? ஸோ இங்கே அற்று வருதா? இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, அதாவது அற்று அப்படிங்கிறது டைரெக்டாக வந்துருச்சு. இங்கே அதே மாதிரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் இந்த போல அப்படிங்கிறது காமனாக வெளிப்படையாக வருது. அதாவது இதுக்கு பொருள் என்னென்னா, பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இக்குறளின் பொருள். இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது உவமை, நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் உவமேயம். அதில் போல அப்படின்றது சொல்லியிருக்காங்க, அது ஓம உருபு. ஸோ போல அப்படின்றது வெளிப்படையாக வந்துருச்சு. ஸோ அதனால் அது உவமை அணி. ஓகேவா? இங்கே சில குறள் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஓமை அணிக்கான குறள், அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எடுத்துக்காட்டு ஓமை அணி, அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா என்ன? உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வருவது. ஓம உருபு நம்ம பார்த்தோம் இல்லையா, போல, அற்று, அந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு இல்லையா, அது மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. எடுத்துக்காட்டு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. இதில் போல அப்படின்றதே வரல. அதாவது இதுக்கான பொருள் என்னென்னா, மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குறளின் கருத்தாகும். இதில் தொட்டனை தூரும் மணற்கேணி என்பது உவமை, மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்பது உவமேயம். இடையில் அதுபோல் என்னும் ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. ஸோ அப்படி மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. இப்போ நம்ம அந்த கொஷினை பார்க்கலாம். பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அப்படின்னா என்ன? பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? அதுபோலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? ஸோ இங்கே அந்த அது போல அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால தான் இது பேர் எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேவா? இல்பொருள் ஓமை அணி. இல்பொருள்னால் பேர்லேயே வருது. இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து அதனை ஓமையாக காட்டுவது. ஓகேவா? இல்லாத ஒன்று நடக்கவே நடக்காது அந்த மாதிரிலாம் ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒன்றை கற்பனை செஞ்சு அது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்பொருள் ஓமை அணி. அதாவது மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது, காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இதில் நம்ம பார்த்தோம்னா நல்லா தெரியும், எங்கேயாவது தங்க மழை பெய்யுமா? அதே மாதிரி குதிரைக்கு எங்கேயாவது கொம்பு முளைக்குமா? இது ரெண்டுமே நடக்காத ஒன்று. ஸோ இந்த மாதிரி நடக்காத ஒன்றை ஓமையாக்கி நடந்தது மாதிரி சொன்னால் அது வந்து இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உருவக அணி. உருவக அணி அப்படின்னா என்ன? கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவது. உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையே உருவகம் எனப்படும். உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது. இதில் ஒரு க்ளூ பாயிண்ட் என்னென்னா, உவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இன்சொல் விளைநிலமா இதழே வித்தாக வன்சொற் களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூல் சிறுகாலை செய். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பாடலில் இன்சொல் நிலமாகவும் வன்சொல் கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வேறு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தெரியும் பாருங்கள். தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை. ஓகேவா? அதே தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும் கடல் போன்ற
துன்பக்கடல் என்று கூறுவதும் உருவகம் ஆகும். ஓகேவா? பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடர் ஆலியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆலி நீங்குகவே என்று. இப்பாடலில் பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. அதனால் இதை உருவகணி அப்படின்னு சொல்கிறோம். நான் சிலது கொடுத்துருக்கேன், சிலது இப்படி எழுதுனா உவமை, அதையே கொஞ்சம் மாற்றி இப்படி எழுதுனா அது உருவகம். ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இருக்குதா அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உருவகணி. உவமை அணியும் உருவகணியும் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். அது வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து உருவகணி. ஓகே, அடுத்து ஏகதேச உருவகணி. ஏகதேச உருவகணின்னா என்ன? ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதின்னு அர்த்தம். அதாவது செய்யுளில் கூறப்படும் இரு பொருட்களுள் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவது ஏகதேச உருவகணி. எடுத்துக்காட்டாக பார்க்குறோம். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அதாவது இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது, ஆனால் அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பொருள் இருந்தாலையும் அதில் ஒன்றுத்தை மட்டும் உருவகப்படுத்தப்பட்டுட்டு இன்னொன்றுத்தை உருவகப்படுத்தாமல் சொன்னால் அதுக்கு பேர் தான் ஏகதேச உருவகணி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மற்ற எக்ஸாம்பிள் ஏகதேச உருவகணிக்கு. அதை ஒரு டைம் படித்து பாருங்கள். அடுத்து பிரிது மொழிதல் அணி. இந்த பிரிது மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஒட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. புலவர் ஒரு செய்யுளில் தாம் கூற கருதும் பொருளை வெளிப்படையாக கூறாமல் வேறொரு பொருளை கூறி விளங்கச் செய்தல். ஓகேவா? உவமையை மட்டும் கூறி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. இதனை சுருக்கமாக உவமானத்தை கூறி உவமேயத்தை விளங்க வைப்பது எனலாம். ரொம்பலாம் வேணாம். இப்போ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பாருங்கள் புக்கில். மலையப்பன்றவர் வந்து ஒரு நல்ல உழைப்பாளி. அவருக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லை. அவரை பார்க்குறதுக்கு அவரோட உறவினர் ஒருத்தர் வராரு. வந்து அவர்கிட்ட, தம்பி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், இதை நன்றாக புரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மலையப்பன், எனக்கும் இப்போது தான் புரிகிறது, இனி நான் என் உடல் நலத்தில் போதிய அக்கறை செலுத்துவேன் என்றார். ஓகேவா? அதாவது அவர் சொல்கிறது என்னென்னா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சும்மா ஒரு உவமையாக தான் சொன்னார். ஆனால் அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். நம்ம உடல் நல்லா இல்லை, அதனால் அதுதான் அவர் சொல்கிறாரு, அதனால் உடம்பை ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் அதுக்கான ஆன்சரை உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் அப்படின்றத தான் அவர் சொல்கிறாரு அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இதை வந்து ஓமையை மட்டும் சொன்னால் அதுதான் வந்து என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. ஓகேவா? பிரிது மொழிதல் அணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அவர் சொல்ல வந்த கருத்தை மலையப்பன் தானாக புரிந்து கொண்டான். இவ்வாறு ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. ஓகேவா? இங்கே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்று உவமையை மட்டும் கூறுகிறது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொருவருக்கும் தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது. ஓகேவா? இந்த கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து அந்த குறளில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிரிது மொழிதல் அணி. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அதாவது மயில் தொகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தான். ஆனால் அந்த மயில் தொகை வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்றதுக்காக ஒரு வண்டி ஃபுல்லாக மயில் தொகையை வச்சு அடைச்சி வச்சோம் அப்படின்னா அதில் ரொம்ப வெயிட் ஏறிச்சுன்னா அச்சு முறிஞ்சிடும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு உவமை. ஆனால் இதில் சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, எளியவர் பலர் சேர்ந்து ஒரு வலியவரை ஈஸியாக வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிரிது மொழிதல் அணி. உவமையை மட்டும் சொல்லி அதில் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை சொல்கிறது. அடுத்து வேற்றுமை அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்குறோம். தேனும் வெள்ளை சர்க்கரையும். இதை வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. தேனும் வெள்ளை சர்க்கரையும்
இனிப்புச் சுவை உடையவை. அவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும். வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கும் ஒற்றுமையும் இருக்குது, வேற்றுமையும் இருக்குது. ஓகேவா? ஒன்று ஒற்றுமையை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து நல்லா இனிப்பு சுவை உடையதாக தான் இருக்கும். ஓகேவா? ஒன்று உடலுக்கு நன்மை செய்யும், இன்னொன்று தீங்கு செய்யும் என்பது வேற்றுமை. இவ்வாறு இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும். ஓகேவா? ஸோ இன்னொரு எடுத்துக்காட்டு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. இத்திருக்குறளில் முதலில் நெருப்பு, கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மை உடையவை என்று கூறப்படுகிறது. பின்னர் நெருப்பினால் சுட்ட காயம் மாறிவிடும், உள்ளத்தினால் ஏற்பட்ட வடு ஆறாது என்று இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கூறப்படுகிறது. அதனால் இதை நம்ம வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது இரட்டுற மொழிதல் அணி அல்லது ஸ்லேடை அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது ஸ்லேடை அணி ஆல் இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? காலில் காயத்திற்கு, இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். ஒரு பேருந்தில் ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் போயிட்டுருக்காரு, அவர் காலில் காயம் பட்டிருக்கு. அதில் வந்து பக்கத்தில் இருக்கிறவர் அதாவது பக்கத்தில் இருக்கிறவர் உன் காலில் எதனால் காயம் பட்டுச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதே டைமில் அங்கே கண்டக்டர் அதாவது நடத்துனர் வராரு. அவர் வந்து எந்த ஊருக்கு உனக்கு டிக்கெட் அதாவது பயணிச்சிட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டுத்துக்கும் ஒரே பதிலாக செங்கல்பட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நடத்துனர்கிட்ட செங்கல்பட்டுன்ற ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவர்கிட்ட செங்கல்பட்டு அடி வாங்கிட்டேன், அதனால தான் காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சராக நம்ம சொல்கிறோம். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி அல்லது ஸ்லேடை அணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓடும் இருக்கும் அதனுள்வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலை தனக்கு நாணாது சேடியே, தீங்காயது இல்லா திருமலைராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இதில் இந்த பாடலின் பொருள் தேங்காய் நாய் ஆகிய இரண்டுக்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, தேங்காயில் ஓடு இருக்கும், தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும், தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும். அதே மாதிரி தான் நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும், சில சமயம் ஓரிடத்தில் படுத்திருக்கும், அதன் வாயின் உட்பகுதி வெண்மையாக இருக்கும், குறைப்பதற்கு வெட்கப்படாது. இவ்வாறு இப்பாடல் இரண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டு உள்ளதால் இது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது பின்வரு நிலையணி. ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருதலே பின்வரு நிலையணி. இந்த பின்வரு நிலையணி 3 வகைப்படும். சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சொல் பின்வரு நிலையணி. முன்வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் தருவது சொல் பின்வரு நிலையணி. எடுத்துக்காட்டு, துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை. இதில் துப்பு அப்படிங்கிற சொல் தான் திருப்பி திருப்பி வருது. அது வந்து துப்பு அப்படின்றது துப்பார்க்கு அப்படின்றது அப்படின்னா உண்பவர்க்கு. அடுத்து துப்பு அப்படின்னா நல்ல நன்மை. அதே துப்புன்னா உணவு அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து வேற ஒரு பொருளை சொல்லுது. அதுதான் வந்து என்னென்னா சொல் பின்வரு நிலையணி. அடுத்து பொருள் பின்வரு நிலையணி. செய்யுளில் முன்னர் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரு நிலையணி. எடுத்துக்காட்டு, அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விருந்த கருவிலை, கொண்டன காந்தல் குலை. இதில் அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன அப்படின்ற சொற்கள் எல்லாமே மலர்ந்தன அப்படின்ற ஒரு பொருளை தான் தருது. ஓகேவா? ஸோ அதுதான் பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணினா முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி. அதாவது எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு குறள் இருக்குது. இதில் பார்த்தோம்னா இக்குறட்பாவில் விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்குறது வஞ்ச புகழ்ச்சி அணி. இது ரொம்ப நிறைய பேருக்கு இது பிடிச்ச அணி. புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா. இதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இதுதான் வந்து தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலாம். எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு லைனை தான் கொடுத்துருப்பான் எடுத்துக்காட்டா.
அதாவது என்னென்னா கயவர்களையும் தேவர்களையும் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வர் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது. அதனால் இது புகழ்வது போல பழிப்பது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு நீண்டு உலகு புறப்பதுவே. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர். பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான், மலையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை பாதுகாக்கிறது புறக்கிறது. இது பழிப்பது போல புகழ்வது ஆகும். இது பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை என்று புகழ்வது. ஸோ அதனால் இது வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்து தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா இயல்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதில் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பேற்ற அணி. பேர்லேயே இருக்குது, தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம், அதுதான் தற்குறிப்பேற்றம். அதாவது ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. அதாவது சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனும் வந்து மதுரைக்கு வருவாங்க. அப்போ தான் என்டர் ஆவாங்க. அப்போ மதுரையோட மதில் சுவரில் வந்து ஒரு கொடி இருக்கும். அந்த கொடி வந்து காற்றுல அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அது ஆடுறத வந்து இளங்கோவடிகள் எப்படி சொல்லுவார்னா, இங்கே வராதிங்க, இங்கே வந்தீங்கன்னா கோவலன் வந்து செத்துடுவான், இறந்துடுவான், அதனால் நீங்கள் 2 பேரும் இந்த ஊருக்குள்ளார நுழையாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறிப்பை சாதாரணமாக அந்த கொடி காற்றுல சேர அந்த ஒரு நிகழ்ச்சியை இவர் தன்னுடைய ஓமையை ரொம்ப குறிப்பை ஏற்றி கூறுவது தான் வந்து என்ன அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க சிலப்பதிகாரத்தில். ஓகேவா. அடுத்து தீவகாணி. தீவகாணி அப்படின்னா என்னென்னா, தீவகம் அப்படின்னா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல. செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவகணி எனப்பட்டது. இது முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என்னும் 3 வகையாக வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் செவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழி குருதி பாய்ந்து திசையனைத்தும் வீரச் சிலை பொழிந்த அம்பும் மிசையனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன, அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன, குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன, வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன, குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. சிவந்தன சிவந்தன அப்படின்ற இந்த ஒரே ஒரு அர்த்தம் வருது. ஓகேவா. அதாவது வேந்தன் கண் சேர்ந்தன, தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன, அம்பும் சேர்ந்தன, புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேர்ந்தன அப்படின்ற, அதாவது சிவந்தன அப்படின்ற பொருளை தரக்கூடிய அந்த சொல் பாடலில் வரக்கூடிய கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் ஆகிய அனைத்தோடும் சேர்ந்து பொருள் தருகுது. அதனால தான் இது தீவகாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து நாம் பார்க்குறது நிரல் நிறை அணி. நிரல் அப்படின்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை எனப்படும். நிரல் நிறை அணி எனப்படும். எடுத்துக்காட்டு, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்க, இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையானது அன்பும் அறமும் உடையதாக இருந்தால் விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். ஓகேவா. அதாவது அன்பும் அறனும் அப்படிங்கிற 2 சொல் இங்கே இருக்கா, அதுக்கு நேராக அதனுடைய பொருள் பண்பும் பயனும் கிடைக்கும், இப்படி இருந்தால் இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சு அந்த நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா நிரல் நிறை அணி. ஓகேவா. பாருங்க, அன்பும் அறனும் என்ற சொற்களுக்கு நேராக பண்பும் பயனும் என்ற பொருளை வரிசையாக இணைத்து பொருள் கொள்ளுமாறு அமைந்துள்ளதால் இது நிரல் நிறை அணி அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது தன்மை அணி. இந்த தன்மை அணி அப்படின்றது வந்து என்னென்னா, இன்னொரு ஒரு பொருளின் உண்மையான இயல்புத்தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி. இந்த தன்மை அணிக்கு வந்து என்ன அப்படின்னா,
தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம முதல்ல பார்த்துருப்போம் இயல்பு நவிர்ச்சி அணி, அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மையணி. ஓகேவா? இது 4 வகைப்படும், அதை பார்த்துக்கோங்க. பொருள் தன்மையணி, குணத்தன்மையணி, சாதி தன்மையணி, தொழிற்தன்மையணி. அதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக தேவையில்லை. இது என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகைதன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இதனுடைய பொருள் என்னென்னா, உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான். சாதாரணமாக அது நடந்துச்சு, அதை அப்படியே சொல்கிறாங்க. அது அப்படியே வந்து எந்த ஒரு ஓமையோ எதுவுமே போடாமல் அதை அப்படியே சொல்கிறாங்க. அதுதான் வந்து தன்மையணி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிர்ச்சி அணி எனப்படும். ஸோ இதில் பெருசாக எதுவும் ஓமையெல்லாம் சொல்லலை, அங்கே நடந்த நிகழ்ச்சியை அப்படியே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த மாதிரி அணி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி 6th to 10th இருக்கக்கூடிய எல்லா ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லா திருக்குறளில் வரக்கூடிய அணி, அப்புறம் புக் பேக்கில் வந்து கேட்டிருக்கிற அணி, குறளை வச்சு கேட்டிருக்கிறது. ஏன்னா இந்த வாட்டி இதுக்கு முன்னாடி பேப்பரில் வந்து நம்மளுக்கு அணியை பற்றி, அதாவது ஒரு குறளை கொடுத்து இது என்ன அணி அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லலை. ஸோ அதனால் திருக்குறள் எல்லா அணியுமே வந்து நான் ஓரளவுக்கு இங்கே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா அணி 6th to 10th இருக்கக்கூடிய திருக்குறளில் கொடுத்துருக்கக்கூடிய அணி இது எல்லாமே ஓரளவுக்கு நான் இங்கே கவர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் ஏதாவது திருக்குறள் கேட்டாங்கன்னா இதை வச்சு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட எல்லா 50 கொஷின்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா எது புரியலையோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓரளவுக்கு நான் புரிய வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு இந்த ஒரு மெட்டீரியல் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ 50 கொஷின்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ வழக்கம் போல் தேங்க்யூ. இந்த பிடிஎஃப் யாராவது வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேன் பண்ணி எனக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப நிறைய ரெஃபர்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம அதுக்கான இதனால் நான் இது எல்லாருக்கும் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் எனக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.